ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மைசூர் பாக் ஸ்வீட் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடலை மாவு ஏன் இந்த மாதிரி வதக்குறோம் அப்படின்னா, அதோட பச்சை வேகம் போகிறதுக்காகவும் உங்களுக்கு டிஷ் பண்ணும்போது நல்லா வரணுங்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு தான் செய்யணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். திரும்பவும் பேனை வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் தண்ணியும் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணி. இதில் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் நீங்கள் மாவு எடுத்த கப்பால் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். கரெக்டான ஸ்வீட் அப்போ தான் வரும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கனாலும் சரி, ரொம்ப கூட போட்டிங்கனாலும் செட் ஆகாது. எந்த கப்பால் எடுத்தீங்களோ அந்த கப்பால் 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் நல்லா கரையணும். தண்ணியில் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஒரு பாவு பதம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது மாதிரி நல்லா பொங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நாம் மாவை சேர்க்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டே இருக்கணும். இந்த மாவையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த கடலை மாவை சேர்க்கும் போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டி வெந்துடும். கெட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. கைவிடாமல் கிளறணும். இதில் நான் 1 கப் அளவுக்கு நெய், அதாவது வெண்ணெய் வாங்கி நெய்யாக உருக்கி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் இந்த மாவோட நல்லா அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும். அதனால் நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறதை மட்டும் விடக்கூடாது. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக ஒட்டாமலும் வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்ல பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டில் ஆல்ரெடி நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட்டில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் எந்த ஷேப்போ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக நல்லா பீஸாக வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக்கரி ஐட்டமாக வாங்கி கொடுக்காம இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு மைசூர் பாக் டிஷ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.